உயிர்க்கலங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், குளுக்கோசு போன்ற பதார்த்தங்களை புறச்சூழலிலிருந்து பெற்றுக்கொள்வது போன்று கலங்களில் உற்பத்தியாகும் கார்பனீரொட்சைட்டு, யூரியா போன்ற உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்கள் உடலிலிருந்து அகற்றப்பட வேண்டியது அவசியமாகின்றது. அதேபோன்று புறச்சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் பதார்த்தங்கள் கலங்களை நோக்கி கொண்டு செல்லப்படுவதற்கும் கலங்களில் உற்பத்தியாகும் உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்களை உடலிலிருந்து அகற்றும் இடத்தை நோக்கி கொண்டு செல்லவும் ஏற்ற கொண்டு செல்லல் ஊடகம் ஒன்று அவசியமாகின்றது. மனித உடலினுள் இத்தகைய தேவைப்பாட்டை பூர்த்தி செய்வதற்காக ஒழுங்கமைந்த குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பாக நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்தினூடாக முதலில் நாம் குருதியை பற்றி கற்போம். அதன் கீழ் குருதியின் பிரதான கூறுகளான குருதி சிறுதுணிக்கைகளையும் குருதி திரவ விடயங்களையும் பற்றி கற்போம். குருதி சிறுதுணிக்கைகளான செங்குருதி சிறுதுணிக்கைகள், வெண்குருதி சிறுதுணிக்கைகள் மற்றும் குருதி சிறுதட்டுகள் பற்றி கற்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அடுத்ததாக குருதி சுற்றோட்டம், இதய வட்டம், குருதி அமுக்கம் மற்றும் நிணநீர் தொகுதி தொடர்பாகவும் கற்க முடியும். இறுதியாக உங்களுக்கு குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த சில நோய்களான ஆதெரோஸ்க்ளோரோசிஸ், உயர் குருதி அமுக்கம், தாழ் குருதி அமுக்கம், த்ரோம்போசிஸ் என்பன தொடர்பாகவும் கற்பதற்கு முடியும். குருதி மாதிரியை மைய நீக்கலுக்கு உட்படுத்தி ஓய்வடைய விடப்படும் போது அது தெளிவான 2 படைகளாக வேறாகும். இவற்றுள் இளமஞ்சள் நிறமான படை குருதி திரவ வெளியம் எனவும், கடும் சிவப்பு நிறமான படை குருதி கலன்கள் எனவும் அழைக்கப்படும். குருதி திரவ வெளியத்தின் பிரதான கூறு நீராகும். குருதி திரவ வெளியத்தில் 92% நீர் அடங்கியுள்ளது. அதற்கடுத்து அதிகளவில் காணப்படுவது அல்புமின், குளோபியூலின், பைப்ரினோஜன் போன்ற புரதங்களாகும். இவை தவிர பல்வேறு போசனை பதார்த்தங்கள், பல்வேறு அயன்கள், நைதரசன் கழிவுகள், பல்வேறு வாயுக்கள், ஓமோன்கள், பிறப்பொருள் எதிரிகள், பிறப்பொருள் எதிரி பிறப்பாக்கிகள் என்பன அடங்கியுள்ளன. இதய தசைகள் சுருக்கமடைவதனாலும் தளர்வடைவதனாலும் உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படுகிறது. இவ்வாறாக சோனையறைகள் மற்றும் இதயவரைகளின் சுவர்கள் சுருக்கமடைதலும் தளர்வடைதலும் இதய துடிப்பு என அழைக்கப்படும். பொதுவாக ஓய்வில் இருக்கும் சுகதேகியொருவரது இதய துடிப்பு வீதம் நிமிடத்திற்கு சுமார் 72 ஆகும். அதேபோன்று ஓய்விலுள்ள சுகதேகியொருவரது நாடி துடிப்பு வீதமும் இதற்கு சமனாகும். மேற்பெருநாளம், கீழ்பெருநாளம் மற்றும் சுவாசப்பை நாளங்கள் மூலம் சோனையறைகளுக்கு குருதி கொண்டு வரப்படுகின்றது. சோனையறையின் சுவர்கள் சுருக்கமடைவதால் குருதி வால்வுகள் வழியாக இதய வரைக்கு செல்கின்றது. இங்கு வலது சோனையறையிலிருந்து குருதி முக்கூறு வால்வு வழியாக வலது இதய வரைக்கும், இடது சோனையறையிலிருந்து இருக்கூறு வால்வு வழியாக இடது சோனையறைக்கும் செல்லும். இவ்வாறாக சோனையறைகளின் சுவர்கள் சுருக்கமடைகையில், அதாவது சோனையறை சுருக்கத்தின் போது இதயவரைகளின் சுவர்கள் தளர்ந்து காணப்படும். இது தசம் 1 செகண்ட் கால பகுதியினுள் நடைபெற்றுவிடும். அடுத்து சோனையறைகளின் சுவர்கள் தளர்வடைவதுடன் வலது இதயவரையின் சுவர் சுருக்கமடைவதால் குருதி சுவாசப்பை நாடிக்கும், இடது இதயவரையின் சுவர் சுருக்கமடைவதால் குருதி தொகுதி பெருநாடிக்கும் அரைமதி வாழ்வுகள் ஊடாக உட்செல்கின்றன. இவ்வாறாக இதயவரைகளின் சுவர்கள் சுருக்கமடைதல் இதயவரை சுருக்கம் என அழைக்கப்படுகின்றன. இது தசம் 3 செகண்ட்களினுள் நடைபெறுகின்றது. அதேபோன்று இச்சந்தர்ப்பத்தில் குருதி மீண்டும் சோனையறைகளினுட் செல்வதை தடுப்பதற்காக இருக்கூறு வால்வுகளும் முக்கூறு வால்வுகளும் மூடப்படல் நடைபெறுகின்றது. இதன்போது லெப்பெனும் ஒலி உண்டாகின்றது. தொகுதி பெருநாடியினுள்ளும் சுவாசப்பை நாடியினுள்ளும் செல்லும் குருதி மீண்டும் இதயவரைகளை வந்தடைவதை தடுப்பதற்காக அரைமதி வால்வுகள் மூடப்படுகின்றன. இதன்போது டப்பெனும் ஒலி உண்டாகின்றது. லெப் ஒலியுடன் ஒப்பிடும் போது சார்பளவில் இது ஒரு குறுகிய ஒலியாகும். பின்னர் 0.4 செகண்ட்கள் சோனையறையும் இதயவரையும் தளர்வடைந்து காணப்படும். இச்சந்தர்ப்பம் சோனையறை இதயவரை விரிவு அல்லது பூரண இதய விரிவு என அழைக்கப்படும். சோனையறை சுருக்கம், இதயவரை சுருக்கம் மற்றும் பூரண இதயவரை சுருக்கத்திற்கு எடுக்கும் காலம் இதயவட்டம் என அழைக்கப்படும். மின் இதய வரைவு அல்லது இசிஜி வரைவை நோக்குமிடத்து இம்மூன்று படிமுறைகளையும் இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம்.
இதயம் தொழிற்படும் போது இதய தசை நார்களின் மென்சவ்வில் ஏற்படும் அழுத்த மாற்றத்திற்கேற்ப இசிஜி வரைவு பெறப்படுகின்றது. இசிஜி வரைவை ஆராயும் போது உங்களுக்கு வரைவில் 3 தெளிவான மாற்றங்களை அவதானிக்க கூடியதாயிருக்கும். சோனையறை சுருக்கத்தின் போது இதய தசை நார்களின் மென்சவ்வில் ஏற்படும் அழுத்த மாற்றம் P-யினாலும், இதயவரை சுருக்கத்தின் போது இதய தசை நார்களின் மென்சவ்வில் ஏற்படும் அழுத்த மாற்றம் QRS-யினாலும், சோனையறை இதயவரை விரிவின் போது இதய தசை நார்களின் மென்சவ்வில் ஏற்படும் அழுத்த மாற்றம் T-யினாலும் காட்டப்படுகின்றது. உடல் முழுவதும் குருதியை கொண்டு செல்வதற்கான விசை இதயத்தின் மூலம் வழங்கப்படுகின்றமை நீங்கள் அறிந்ததே. இவ்வாறான இதயத்தினால் ஏற்படுத்தப்படும் விசை காரணமாக அதிக அமுக்கத்துடன் குருதி கலங்களினுள் செல்லும் குருதியினால் குருதி கலங்களின் சுவர் மீது அமுக்கம் ஏற்படுத்தப்படும். இது குருதி அமுக்கம் என அழைக்கப்படும். ஒருவரது குருதி அமுக்கம் இவ்வாறு குறிப்பிடப்படும். இங்கு முதலாவதாக குறிப்பிடப்படுவது சோனையறை சுருக்கமாகும். அதாவது இடது இதயவரை சுருக்கமடைந்து தொகுதி பெருநாடியினுள் குருதி நுழையும் போது நாடியின் சுவர்கள் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கமாகும். இங்கு இரண்டாவதாக குறிப்பிடப்படுவது விரிவமுக்கமாகும். அதாவது பூரண இதய விரிவு நடைபெறும் சந்தர்ப்பத்தில் நாடிகளின் சுவர்கள் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கமாகும். வளர்ந்த சுகதேகியொருவரின் சுருங்கல் அமுக்கம் சுமார் 110 முதல் 120 மில்லிமீட்டர் இரசமாகும். அதேபோன்று விரிவமுக்கம் சுமார் 70 முதல் 80 மில்லிமீட்டர் இரசமாகும். எனினும் இப்பெருமானங்கள் நோய் நிலைமை, வயது, உளநிலைகள், ஆண் பெண் வேறுபாடு என்பவற்றுக்கேற்ப வேறுபடும். உடற்கலங்களிடையே குருதியை கொண்டு செல்லும் குருதி மயிர்த்துளை குழாய்களின் மெல்லிய சுவர்களினூடாக வெண்குருதி கலங்கள் மற்றும் குருதி திரவ விளையம் என்பன வெளியேறுகின்றன. பின்னர் அவை உடல் இழையங்களிடையே பயணித்து பதார்த்த பரிமாற்றம் நடைபெறுகிறது. இப்பாய்மம் இளைய பாய்மம் என அழைக்கப்படும். இளைய பாய்மத்தின் ஒரு பகுதி மீண்டும் மயிர்த்துளை குழாயினுள் பரவலடைகின்றன. கலங்களுக்கிடையேயான வெளியினுள் காணப்படும் மேலதிக இளைய பாய்மம் விசேட கலன் தொகுதி மூலம் குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் சேர்கின்றது. இது நிணநீர் தொகுதி என அழைக்கப்படும். நிணநீர் தொகுதியின் நிணநீர் மயிர்த்துளை குழாய்களினுள் சேரும் இளைய பாய்மம் நிணநீர் பாய்மம் என அழைக்கப்படும். நிணநீர் களங்களை சூழவுள்ள தசைகளால் ஏற்படுத்தப்படும் அழுத்தம் நிணநீர் பாய்மம் பாய்ந்து செல்வதற்கு உதவியாயிருக்கும். நிணநீர் தொகுதி பாட்கலங்கள், நிணநீர் மயிர்த்துளை குழாய்கள், நிணநீர் கணுக்கள் ஆகியவற்றால் ஆனது. நிணநீர் மயிர்த்துளை குழாய்கள் ஒன்று சேர்ந்து இறுதியில் நெஞ்சரைக்கான், வலது நிணநீர்கான் எனும் இரு பிரதான நிணநீர்கான்களை தோற்றுவிக்கின்றன. இவற்றுள் நெஞ்சரைக்கான் இடது காரையென்பு கீழ் நாளத்துடனும், வலது நிணநீர்கான் வலது காரையென்பு கீழ் நாளத்துடனும் திறக்கின்றன. இவ்வாறாக நிணநீர் பாய்மம் மீண்டும் குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் சேர்கின்றன. நிணநீர் முடிச்சுக்கள் உடலில் ஈரல், இதயம், சிறுகுடல் போன்ற உறுப்புகளுக்கு அண்மையிலும் கவடு, அக்குள், தொண்டை போன்ற பிரதேசங்களில் பரவலாக காணப்படுகின்றன. நிணநீர் முடிச்சுக்களில் காணப்படும் வெண்குருதி சிறு துணிக்கைகளால் உடலினுள் நுழையும் பாக்டீரியா போன்ற நோய் விளைவிக்கும் அங்கிகள் விழுங்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நிணநீர் கணுக்களின் தொழிற்பாடு அதிகரித்து அவை வீக்கமடைகின்றன. பொதுவான வழக்கில் கூச்சு நெறி என அழைக்கப்படுவது இத்தகைய வீக்கமடைந்த நிணநீர் கணுக்களையே ஆகும். அத்துடன் நிணநீர் தொகுதியின் பிரதான தொழிலாக புறத்தே இருந்து உடலினுள் செல்லும் பாக்டீரியா போன்ற நோய்க்காரணி நுண்ணங்கிகளை அழிப்பதையும் குறிப்பிடலாம். உடலுக்கு தேவையான இலிப்பீட்டுச் சேர்வையான கொலஸ்டிரோல் நீரிற் கரையாமை காரணமாக விசேட புரதங்களுடன் இணைந்து இலிப்போ புரதமாக குருதியூடாக கொண்டு செல்லப்படுகிறது. குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போ புரதம் மற்றும் கூடிய அடர்த்தியுடைய இலிப்போ புரதம் என 2 வகையான புரத கூட்டங்கள் காணப்படுகின்றன. இவற்றுள் குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போ புரதத்தின் அளவு அதிகரிக்கும் போது நாடிகளின் சுவர்களில் கொலஸ்டிரோல் படிவடைதல் ஏற்படுகிறது. இப்படிவுகள் ஆத்தரோமா என அழைக்கப்படுகின்றன. இதன் காரணமாக நாடிகளின் உள்ளீடு ஒடுங்கி
குருதி பாய்ச்சலுக்கு தடையாக அமைகின்றது. இந்நிலைமை ஆத்தெரோஸ்க்ளரோசியா என அழைக்கப்படுகின்றது. இதய தசைகளுக்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடிகளின் சுவர்களில் கொலஸ்டிரோல் படிவதனால் முடியுறு நாடிகள் அடைபட்டு குருதி வழங்கல் தடையுறுகின்றது. இதனால் இதய தசைகளின் ஒரு பகுதி செயலிழந்து மாரடைப்பு அல்லது நெஞ்சுவலி ஏற்படுகின்றது. இந்நிலைமை மேலும் வலுவடைந்து முடியுறு நாடிகளில் அல்லது அவற்றின் சுவர்களில் குருதி திரட்சி அடைபட்டு இதய நோய்கள் ஏற்பட்டு ஈற்றில் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போப்புரதம் மற்றும் கொலஸ்டிரோல் அதிகரிப்பதற்கு காரணமாக நிரம்பிய கொழுப்பமிலம் அதிகளவு காணப்படும் உணவுகளான மாட்டிறைச்சி, பண்டி இறைச்சி, ஆட்டிறைச்சி, முழு ஆடைப்பால்மா, முட்டையின் மஞ்சட்கரு, ஈரல் போன்றவற்றை அடிக்கடி உணவுடன் சேர்த்து கொள்ளல் என்பவற்றை குறிப்பிட முடியும். உணவு பயன்பாட்டை கட்டுப்படுத்தல் மற்றும் முறையான விதத்தில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளல் என்பவற்றின் மூலம் இந்நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும். கொலஸ்டிரோல் படிவதன் காரணமாக நாடிகளின் விட்டம் குறைவடைவதுடன் உடலங்களை நோக்கி கொண்டு செல்லப்படும் குருதியின் அளவு குறைவடையும். இதனால் இதயம் அதிக அமுக்கத்தை பிரயோகித்து குருதியை பம்ப வேண்டியுள்ளது. இதன்போது நாடிகளின் சுவர்கள் மீது அதிக அமுக்கம் பிரயோகிக்கப்படுகிறது. இந்நிலைமை உயர் குருதி அழுத்தம் என அழைக்கப்படுகின்றது. இவை தவிர வயது முதிர்ச்சியுடன் நாடிச்சுவர்களின் மீள்தன்மை குறைவடைதல் உயர் குருதி அமுக்கம் ஏற்பட மற்றுமொரு காரணமாகும். உயர் குருதி அமுக்கம் ஏற்பட காரணம் குருதியில் கொலஸ்டிரோல் அளவு அதிகரித்தலாகும். கொலஸ்டிரோல் மட்டம் அதிகரிப்பதற்கு காரணம் நிரம்பிய கொழுப்பமிலம் அதிகளவு கொண்ட உணவுகளை அடிக்கடி உட்கொள்ளலாகும். இவ்வாறான உணவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமும் புகைத்தல் மற்றும் மதுபான பாவனையை தவிர்த்தல் மூலமும் மனவழுத்தத்தை குறைத்தல் மற்றும் அதிக உடற்பருமனை குறைத்துக் கொள்ளல் என்பவற்றின் மூலம் இந்நிலைமையை கட்டுப்படுத்தலாம். போசனை குறைபாடு, உடலிலிருந்து அதிகளவில் குருதி வெளியேறல் போன்ற காரணங்களால் உடலில் உள்ள குருதியின் அளவு குறைவடையலாம். இதன்போது உடலின் குருதி அமுக்கம் குறைவடைதல், தாழ் குருதி அழுத்தம் என்பன ஏற்படுகின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வேறொருவரின் குருதியை ஏற்றுதல், சேலைன் போன்ற பாய்மங்களை வழங்குதல் போன்றவற்றின் மூலம் குருதி அமுக்கத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியும். குருதி கலங்களில் குருதி ஒருங்கொட்டல் அடைந்து அடைபடுவதால் குருதி கலங்கள் அடைபட்டு குறித்த அங்கங்களுக்கான குருதி விநியோகம் தடைபடல் த்ரோம்போசிஸ் என அழைக்கப்படும். மூளைக்கு குருதியை கொண்டு செல்லும் கலனில் த்ரோம்போசிஸ் காரணமாக மூளையின் ஒரு பகுதிக்கு குருதி வழங்கல் தடைப்படும் பட்சத்தில் நரம்பு கலங்கள் இறப்பதனால் அப்பகுதியால் கடத்தப்படும் செயற்பாடுகள் நலிவடைகின்றது. பொதுவாக பக்கவாதம் அல்லது பக்கச்சோர்வு என அழைக்கப்படுவது இந்நோய் நிலைமையேயாகும். இதயத்திற்கு குருதியை வழங்கும் முடியுறு நாடியில் அல்லது புன்னாடியில் த்ரோம்போசிஸ் ஏற்படுவதால் இதய தசைகள் நலிவடைந்து இதயம் செயலிழக்கும் வாய்ப்பு உண்டு. இந்நிலைமை முடியுறு த்ரோம்போசிஸ் என அழைக்கப்படும். சிறந்த உணவு பழக்க வழக்கங்களை பேணல், புகைப்பிடித்தலையும் மதுபாவனையையும் தவிர்த்தல், உப்பு பயன்பாட்டை குறைத்தல், தினமும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடல், ஆரோக்கியமான மனநிலையை பேணல் என்பவற்றின் மூலம் த்ரோம்போசிஸ் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். இப்போது நாம் மனித குருதி சுற்றோட்ட தொகுதி பாடத்தின் இறுதி பகுதியில் உள்ளோம். நிக், நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கொண்டவற்றை உங்களால் ஞாபகப்படுத்த முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. இப்பாடத்தில் முதலில் நாம் குருதி தொடர்பாக கற்றுக்கொண்டோம். அதன் கீழ் குருதியின் பிரதான கூறுகளான குருதி கலங்கள் மற்றும் குருதி திரவ விளையம் தொடர்பாகவும் கற்றுக்கொண்டோம். இவை தவிர குருதி கலங்களான செங்குளியங்கள், வெங்குளியங்கள் மற்றும் குருதி சிறுதட்டுகள் தொடர்பாகவும் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக குருதி சுற்றோட்டம், இதய வட்டம், குருதி அமுக்கம் மற்றும் நிணநீர் தொகுதி தொடர்பாகவும், இறுதியாக குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த சில நோய்களான ஆதெரோஸ்க்ளரோசியா, உயர் குருதி அமுக்கம் மற்றும் தாழ் குருதி அமுக்கம், த்ரோம்போசிஸ் தொடர்பாகவும் கற்றுக்கொண்டோம்.